வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம TNTET 2017 பேப்பர் 1 சைக்காலஜி பார்ட் 10 பார்க்க போகிறோம். இதான் நம்மளோட லாஸ்ட் பார்ட்டும் கூட. இன்றைய தத்துவம், விதைத்து கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். நம்ம சைக்காலஜி ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் சாப்டர் வேறு. இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் சொன்னீங்கன்னா ஃபுல்லாக உங்களுடைய சிலபஸ் கவர் ஆகிடும் இதில். ஸோ லாஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். அறிவை உருவாக்குவதற்கு கற்பித்தல். ஒரு மாணவன் பள்ளிக்கு வர்றது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அறிவை வளப்படுத்துறதுக்காக தான் வரான். அது எதன் மூலமாக வளப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பித்தல். நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதை அவன் உள்வாங்கிறான். அதன் மூலமாக என்ன ஆகுறான்னா தன்னுடைய அறிவை மேம்படுத்துகிற உதவியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆரம்பகால கல்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாணவனுடைய கற்பித்தலை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அறிவு தாக்கத்தை அதில் ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இதில் பல்வேறு காரணிகள்லாம் காணப்படுது. நம்முடைய அறிவை முன்னேற்றம் அடைகிறதுக்கான பல்வேறு காரணிகளும் துணையாக இருக்குது. அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா புரிதல். நம்ம அவனுக்கு ஒரு விஷயத்தை ஒரு மாணவனுக்கு எடுத்து உரைக்க போகிறோம் அப்படின்னா அதில் அவனுக்கு புரிகிற தன்மை, அந்த புரிதல் திறன் அதிகமாக இருந்தால் அவன் என்ன பண்ணுறான், அந்த பாடத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் தன்னுடைய மனதில் எடுத்து அதன் மூலமாக அறிவை பெற முடியும். அடுத்தபடியாக புதியவை. அப்பயும் ஆசிரியர் வருவார், ஒரு புத்தகத்தை எடுப்பார், பாடத்தை எடுத்துவார், அவ்வளவுதான் சொல்லிட்டு அவர் போகிற அப்படின்னு இல்லாமல் புதிய யுக்திகள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நவீன காலம்னு சொல்கிறதுனால வெவ்வேறு வகையான டீச்சிங் எய்ட்ஸ் கருவிகள்லாம் நம்ம பயன்படுத்தலாம். அது போன்ற புதிய புதிய வகைகள் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக மாணவர்களுக்கு அறிவை நம்ம மேம்படுத்தலாம். அடுத்தபடியாக கலந்துரையாடல். அதாவது குழுவாக பிரித்து விடுறது. 7 பேர் 5 பேர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குழுவாக பிரித்து விட்டு என்ன பண்ணுவோம், அவங்கவுங்களுக்கு ஒரு தலைப்புகள் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் கலந்துரையாடணும் அப்படிங்கிற முறையை கொடுக்கும்பொழுது என்னாகும், பல்வேறு சிந்தனைகள் உள்ள வருது இல்லையா. ஒரு மாணவனுடைய சிந்தனைங்கிறது 5 மாணவர்களுடைய சிந்தனை அங்கே உள்ள வைக்கும் பொழுது அவங்களுடைய கலந்துரையாடலில் பல்வேறு வகையான அறிவு நிலைகளை அவனை எட்ட முடியும். அடுத்தபடியாக திறமைகள். ஒரு மாணவன் அனைத்துலேயும் முதன்மையாக வருவான் அப்படிங்கிறது கிடையாது. சில மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எளிமையாக இருக்கும், சில மாணவர்களுக்கு ஆங்கில பாடம் மிகவும் பிடித்திருக்கும், சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா கணித பாடத்தில் மிகவும் ஆர்வமாக இருப்பாங்க, சிலர் பார்த்திங்கன்னா அறிவியல் துறையில் மிகவும் நல்லா செம்பட அறிஞ்சிருப்பாங்க. இது போல் அவங்களுடைய திறமை அறிஞ்சு அதற்கேற்ற போல அவர்களுக்கு அறிவு வளத்தை மேம்படுத்துறது. அடுத்தபடியாக சமூகம். சமூகத்தை பொறுத்த வரைக்கும் தான் வாழ்கிற சமூகத்தில் எவ்வாறு இணங்கி போகிறது, தன்னுடைய சமூகத்தை சார்ந்து நம்ம எப்படி இருக்கணும், எந்த ஒழுக்க பண்புகளை பெற்று காணப்படணும், எந்த தீய பண்புகளை நம்ம விட்டு வாழணும் அப்படிங்கிற அந்த முறைகளை இந்த சமூக அமைப்பெல்லாம் தெரிஞ்சு அதன் மூலமாக அறிவை பெறுகிறது. அடுத்தபடியாக அனுபவம். தனக்கு கிடைக்கக்கூடிய சுயமாக அவன் பெறக்கூடிய அனுபவம். தான் படித்து அந்த கற்றலை தன்னுடைய தேர்வில் வெளிப்படுத்தியே அதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கிற அந்த பெருமை இதான் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அனுபவம் நம்ம சொல்லுவோம் கற்றலில். அந்த அனுபவத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு. அடுத்தபடியாக தொழில். கற்றல் மட்டுமே ஒரு மனிதனுக்கு அனைத்து வழிகளையும் காட்டுன்னு கிடையாது. சிலருக்கு கற்றலில் குறைந்த அளவு இருந்தாலும் தொழில் அப்படின்னு வரும்போது அதில் பார்த்திங்கன்னா செம்மையாக செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், அப்படிப்பட்ட திறமை இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்து அந்த துறையை சார்ந்த அறிவினை போதிக்கிறது. இதுவும் ஒரு அறிவு வளர்ச்சியை ஊக்குவிக்கிற செயல்தான். அடுத்தது சுய சிந்தனை. இன்றைய காலகட்டங்களில் மாணவர்களுக்கு காணப்படுற மிகப்பெரிய குறைபாடு சிந்தனை தான். எது சரியான சிந்தனை, எது தவறு, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த சுய சிந்தனை மாணவர்களில் மிகவும் குறைந்த அளவு காணப்படுது. இதை நம்ம அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தி இதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அவங்க வாழ்க்கையில் வெற்றி எப்பயுமே பார்த்திங்கன்னா சிறந்த வழியிலும் செய்ய முடியும், வெற்றிகளை மென்மேலும் பெற்று சிறந்து விளங்க முடியும் அப்படிங்கிற அறிவு அவங்களுக்கு கொடுக்குது. அடுத்தது கவனம். இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளிலும் அவன் கவனமாக செயல்படணும். ஒரு மாணவன் அதை கவனத்தோடு செயல்படும் பொழுது கவனத்தோடு பெறக்கூடிய அந்த அனுபவமும் சரி, அந்த அறிவும் சரி, அது வீணாகாமல் அவனுக்கு முன்னேற்றத்தை மட்டுமே எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா செயல்படுது. நம்ம கல்வி திட்டம் இருக்கு இல்லையா, நம்ம படிக்கிற அந்த கல்வி திட்டத்தில் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால மாணவர்களை பார்த்தீங்கன்னா சோர்ந்து காணப்படுறாங்க. அது என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள்.
நம்ம பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடிப்படை கலைத்திட்டம் அமைஞ்சிருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு, அதாவது தேர்வு அடிப்படையில் மட்டுமே ஒரு பொருளை பற்றி படிக்கிறோம், தேர்வு எழுதி நம்ம முழுமையாக மதிப்பெண் வாங்கினா அதன் மூலமாக சிறந்த மாணவன் அப்படிங்கிற ஒன்று கொடுக்குறோம் இல்லையா, அந்த தேர்வு மதிப்பெண் முறை வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பிள்ளைக்கு அவன் நல்லா படிக்கிறான், சாதாரண மதிப்பெண் நீ சாதாரணமாக படிக்கிறாங்க, ஏதோ ஆவரேஜாக படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை அவங்களுக்குள்ள எழுப்புது. அடுத்தபடியாக தெரிவு. தெரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான ஒரு ஸ்டோரி சொன்னோம்னா ஒரு வருஷத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் செய்தின்னு பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து நம்மளுக்கு இருக்காது. அது ஆரம்பம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இடைப்பட்ட இடத்துல அதை பற்றின விவரங்கள் இல்லாமல் ஸ்டாப் ஆகுது. திரும்ப மறுபடியும் அடுத்தது ஒரு வருடத்தை கொடுத்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இது போல் ஒரு தெரிவு இல்லாத இடைப்பட்டு விட்டு விட்டு கொடுத்துருக்கிறதுனால அதன் மூலமாக அவங்களுக்கு அதை பற்றின தெரிவு வந்து சரியான விதத்தில் கொடுக்கப்படலை. அடுத்தது ஆர்வம். வெறும் புத்தகம் இதில் கொடுக்குறோம், பல வகையான கருத்துக்களை திணிச்சிருக்காங்க, அதை எடுக்கணும், அதை படிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணணும், அப்படியே முடிச்சிடணும். அதை புரிஞ்சிக்கணுங்கிறத பற்றி பெருசாக நினைக்கல. அந்த அளவுக்கு ஆர்வத்தையும் கொணர்றது கிடையாது. காரணம்னா கண்டென்ட், அதை படித்தோம்னா மார்க் வந்துடும், அதை மெமரி பண்ணால் மார்க் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அப்போ மாணவர்கள்கிட்ட என்ன ஆகுது, ஆர்வம் குறைந்து காணப்படுது. அடுத்தது தொடர்பு. தொடர்புன்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம படிக்கிற பாடத்தின் மூலமாகவும் சமூகத்துக்கும் தொடர்புங்கிறது மிகவும் குறுகிய அளவாக காணப்படுது. நம்ம படிக்கிற விஷயத்துக்கும் அதன் மூலமாக கிடைக்கிற அனுபவத்துக்கும் சமூகத்தில் கிடைக்கிற அனுபவத்திற்கு இருக்க தொடர்பு பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதுனால அப்போ மாணவர்களுக்கு வந்து இதில் பிரச்சனைகள் ஏற்படுது. இதனால் பார்த்திங்கன்னா அவங்கள கல்வித்திட்டத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை காணப்படுது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற பாடம் 11 கற்றலும் அறிவும். கற்றல்லாம் என்ன, அறிவுனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு செயல்திறன். ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம், அதில் இருக்கிற என்ன விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம், படித்து தெரிஞ்சுக்கிறோம். படிக்கிறதுன்றது ஒரு செயல், அதை செய்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் கற்றல் அப்படிங்கிறது ஒரு செயல்திறன். நம்ம அதை செய்கிறோம், செஞ்சு அதை நடத்திக்குவோம், அதான் வந்து ஒரு செயல்திறன் நம்ம சொல்கிறோம். அடுத்தது அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்கத்திறன் நம்ம சொல்கிறோம். ஆக்கத்திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுங்கிறது ஒன்று உருவாக்குவோம். நமக்கு நாமே ஒரு சிந்தனையை கொடுத்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சுய சிந்தனை மூலமாக அதை ஒரு ஆக்கத்திறன், ஒரு படைப்பு திறனை நம்ம கொண்டு வர போகிறோம். அதுதான் நம்ம ஆக்கத்திறன் சொல்கிறோம். அப்போ அறிவுங்கிறது ஒரு ஆக்கத்திறன். இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக காணப்படுது. அவங்களுடைய ஆக்கத்திறனை வெளிக்கொணர 2 வகையான முறைன்னு சொல்கிறோம். ஒன்று மொழியுடை சோதனை, அடுத்தது மொழியில்லா சோதனை. மொழியிடை சோதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா வார்த்தைகளை கொடுத்து அதன் மூலமாக கொண்டு வர சோதனைகள். அதன் மூலமாக அவனுடைய ஆக்கத்திறன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம சஜஷன் பண்ணி சொல்லிடலாம். அதே போல் மொழியில்லா சோதனை, மொழிக்கு பதிலாக உருவம் இருக்கலாம், அல்லது பொருட்களுடைய அளவு இருக்கலாம், காண்கிற கண்ணுக்கு புலப்படுகின்ற அளவு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிகழ்வு மூலமாக பெறக்கூடிய சோதனை. இந்த சோதனைகள் மூலமாக அவர்கள் வந்து தன்னுடைய ஆக்கத்திறனை வெளிப்படுத்துவாங்க. அடுத்தபடியாக பள்ளி சிந்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பள்ளியில் கிடைக்கிற அனுபவம்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பள்ளியில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் உணர்றான். தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அனுபவம் அவனுக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் பள்ளி தான் அவனுக்கு முதல் சிந்தனையை தூண்டுற இடமே. உள்ள நுழையிறோம், சக மாணவர்களுடைய நட்புறவு கொண்டாடுறதுலேருந்து அனைத்து அவன் ஒப்பார் குழு அத்தனையுமே எங்கே தெரிஞ்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பள்ளி சிந்தனை தான் அவனுக்கு அதை உருவாக்குது. அவருடைய ஒப்பார் குழு நல்ல எண்ணங்களாக சிந்திக்கப்பட்டு அது போன்ற திறமைகள் வளர்க்கறது போன்று இருந்தால் அப்போ அவங்களுக்குள்ள போட்டிகள் வந்து அதிகமாகுது, அப்போ அவங்களுடைய ஆர்வத்தையும் அதிகமாக்குது, அப்போ சிந்தனை திறத்தையும் வளமான ஒரு சிந்தனையாக கொண்டு வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குழந்தை அனுபவம். அதாவது குழந்தை அனுபவம்னு சொல்லும்பொழுது பள்ளி காலத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னா அவனுக்கு சிறிய வயசுல செய்த ஒரு செயலை சொல்லும் பொழுது அந்த மாணவர்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைவான். மகிழ்ச்சி அடைவது மட்டும் இல்லை, நாம் இப்படிலாம் செஞ்சோம் ஆனால் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு வந்து தன்னை மீறின ஒரு அனுபவத்தை வச்சு அவன் அதன் மூலமாக அந்த செய்தியை எளிமையாக உணர முடியும். அடுத்தது கற்கும் உரிமை அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இருப்பதிலே சிறந்த குழந்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது மனிதனுடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஐநா சபை பார்த்தீங்கன்னா 1959 நவம்பர் 20 அதை பிரகடனப்படுத்தினாங்க. அதான் வந்து கற்க உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த கற்கும் உரிமை கருத்து பார்த்தீங்கன்னா இது உரிமைகள் மூலமாக ஐநா நாடுகள் சபை இருக்கு இல்லையா,
ஐநா நாடுகள் சபை மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை, வளர்ச்சி உரிமை, பங்கேற்கும் உரிமை போன்ற உரிமைகள் அளிக்கப்படுது. 1950 ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 14 வயதுக்குட்பட அனைவருக்குமே கட்டாய ஆரம்ப கல்வி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமா வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக 1986 அப்பவும் சொல்லியிருக்காங்க 14க்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு தேசிய கல்விக் கொள்கை 1986 கொண்டு வரப்பட்டது. அனைவருக்கும் ஆரம்ப கல்வி என்ற திட்டத்தை நம்ம முன்மொழிஞ்சிருக்கோம். இதில் மேலும் 2002 பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட 93வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி, சமத்துவ சமவாய்ப்பு அளிக்கப்படணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கற்கும் உரிமை திட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு எடுத்துரைக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உள பாதுகாப்பு. உள பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பெரும் பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சார்ந்த தேவைன்னு சொல்லலாம். முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம பயன்படுத்தக்கூடியது, அதாவது குடிநீர், தூய்மையான கழிப்பறை, அதே மாதிரி நம்ம பள்ளி அமைஞ்சிருக்க அமைவிடங்கள், அதே மாதிரி பருவ காலங்களுக்கு ஏற்ற அந்த வகுப்பறை சூழல் அமைஞ்சிருக்கணும், சுத்தமான சுற்றுச்சூழல் அமைஞ்சிருக்கணும், சுத்தமான காற்று வசதியோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான விளையாட்டு மைதானம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உள பாதுகாப்புன்னு சொல்கிறது. பள்ளிச்சூழல் நம்மளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உள பாதுகாப்புன்னு சொல்லலாம். அடுத்தது பள்ளிக்கு வெளியே கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பள்ளிக்கு வெளியே கற்றல் அப்படின்னு நம்ம நோக்கும் பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு, சமூகம், ஒப்பார் குழு, நூல் நிலையம், தகவல் தொடர்பு, அரசு சாரா அமைப்புகள் மூலமாக, கல்வி சிந்தனைகள் மூலமாக, இது போன்ற அமைப்புகள் மூலமாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு வெளியே மாணவர்கள் தன்னுடைய அனுபவத்தையும் தன்னுடைய கற்றல் திறனையும் மேம்படுத்த முடியும். இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கிற நம்மளுடைய ஆசிரியருடைய கடமை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனலில் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் சேனலில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்வேஸ் ஹாப்பி, எப்பி மகிழ்ச்சியாக இருங்க.